வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சாந்தியாச்சி சமையலில் பார்க்க போகிறது மாம்பழ ஜாமுன். அதுக்கு இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுத்துருவேன், நீங்கள் அதை பார்த்து எடுத்து வச்சுக்கலாம். ரவை வந்து அரை கப்பு, இதுக்கு வந்து ரேஷியோ இது தான் வந்துட்டு. அப்புறம் இது பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் அரை கப்பு, அப்புறம் மாம்பழம் 3/4 கப்பு, ஜீனி 1 கப்பு, தண்ணி 1.5 கப்பு அதிலே, அப்புறம் நெய் ஒரு வதக்கிறதுக்கு, ரவை வதக்கிறதுக்கு. இந்த ஜீனி வந்து 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், இது மாம்பழத்தோடு போட்டு அரைக்கிறதுக்கு. அப்புறம் ஏலக்காய் 2 எடுத்து வச்சுருக்கேன், அதையும் மாம்பழத்தோடு போட்டு அரைக்கணும். வாங்கப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மாம்பழத்தோடய இந்த 2 ஏலக்காயும் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். மாம்பழத்தை நல்லா வலுவலுன்னு அரைச்சாச்சு. இப்போ சீனியையும் பாலையும் ஊற்றி இதையும் அரைச்சிக்கிட்டு வந்து இப்போ காமிக்கிறேன். இப்போ இதை அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு. இப்போ நெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த ரவையை போட்டு இதை வறுத்துக்கலாம். ரவையை நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாம்பழ விழுதை ஊற்றி இது நல்லா ரவை வெந்து நல்லா சுருண்டு வரணும். இப்போ நல்லா வெந்ததுன்னா இப்போ காமிக்கிறேன். இப்போ நம்மளுடைய கேசரி, அதாவது மாம்பழம் இது கேசரியாகவும் சொல்லலாம், வந்துட்டு கேசரியாகவும் இந்த மாதிரி கிண்டி சாப்பிட்லாம். அப்புறம் இது வந்துட்டு நல்லா ரவை வந்து வெந்துருச்சு. அப்புறம் மாம்பழமும் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வெந்துருச்சு. இது நல்லா ஆற வச்சுட்டு இப்போ எப்படி உருட்டுறதுன்னு இப்போ காமிக்கிறேன். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நல்லா ஒரு தவணை நல்லா அமுக்கி பிணைஞ்சிக்குங்க. பிணைஞ்சிக்கிட்டு இப்போ எப்படி உருட்டுறதுன்னு காமிக்கிறேன். கையில் கொஞ்சோண்டு நெய் தடவிக்குங்க. நெய் தடவிக்கிட்டு இப்போ சின்ன சின்ன பாலாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு 2 கையை வச்சுக்கிட்டு இந்த கையை உள்ளங்கையையும் வச்சுக்கிட்டு இப்படி உருட்டுங்க. அப்போ தான் வந்துட்டு வெடிவு இல்லாமல் நல்லா கரெக்டாக வரும். வந்துட்டு இந்த ஜாமுன் வந்து மேங்கோ ஜாமுன் வந்து எனக்கு 19 உருண்டை வந்திருக்கு. அரை உலக்கு ரவை எடுத்ததுக்கு எனக்கு 19 உருண்டை வந்திருக்கு. உங்களுக்கு எத்தனை உருண்டை வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க இதை எப்படி பொரிச்சு எடுக்கலான்னு பார்க்கலாம். இந்த பக்கம் ஜீனி பாகு காய்ச்சிக்கலாம். எப்போதும் நம்ம குலோப்ஜாமுன் காய்ச்சுவோம்ல, அதே மாதிரி காய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் பாகு கொதிச்சுக்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் வந்து ஜாமுன் வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்மளுடைய மேங்கோ குலோப்ஜாமுன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக எடுத்தாச்சு. மேலே அலங்காரத்துக்காக பிஸ்தா பருப்பு இருக்குது. நீங்கள் வேணுன்னா வச்சுக்கலாம், இல்லாட்டி விட்டுறலாம். வந்துட்டு உங்களுக்கு இதில் வந்து சூடான ஜீராவை வந்து ஊற்றி வச்சுருங்க. ஊற்றி ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற விட்டு இப்போ காமிக்கிறேன். இப்போ நம்மளுடைய ஜாமுன் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு இப்போ எப்படி எடுத்து அதை பிச்சு காமிக்கிறேன். அப்புறம் எப்படி சாப்பிட்றேன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய மேங்கோ ஜாமுன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சோம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து கட் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு கட் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வாவ், அருமையாக நல்லா வந்திருக்கு. இருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.